கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையின் மாவட்ட செயலாளர் அன்பு இளவல் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள். நேரத்தில் கூடியிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை பொதுமக்கள் சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணத்தை இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். இப்போ சதுரங்கப்பட்டினத்தில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற நிகழ்வு நடைபெற்றது. இது எல்லாருக்கும் தெரியும். இது பொதுவாக எல்லா இடத்திலும் நடைபெற்று வருகிறது. நான் ஒரு புகார் கொடுக்கிறேன். சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னுடைய எல்லா ஆதாரத்தோட கொடுக்கிறேன். காவல்துறை மேல தவறு இருக்குங்க, இருந்தும் நான் புகார் கொடுக்கிறேன், எவிடன்ஸோட கொடுக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லணும் இந்த கவர்மெண்ட்? புகாரை பெற்றுக்கொண்டு ஒண்ணு புகாரை வாங்கணும். புகாரையே வாங்க மறுக்கிறாங்க. சரி, அப்படி என்ன இருந்தாலும் என்ன சொல்றாங்க? நீ புகார் கொடுத்தா நான் உனக்கு ரிப்ளை தான் கொடுப்பேன், நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். அப்போ ஒரு பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா இந்த கவர்மெண்ட் இருந்தா என்ன இல்லனா என்ன? இதற்கு பதில் சொல்லுவாங்களா இந்த திமுக அரசு? தொடர்ந்து ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துல கூட எங்க மேல எல்லாம் பொய் வழக்கு போட்டு கைது கிடையாதுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றனே நாங்க பொய் வழக்குல கைது செய்வோம், அவங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஏன்னா அதிகாரிகளோட ஆட்சி நடக்குது இங்க. ஒரு கட்சியின் கீழே ஆட்சி நடக்கல. ஏன்னா ஆட்சியை பத்தி அவருக்கு தெரிய தூங்கின்னு இருக்கிறாரு. என்ன தெரியும் அவருக்கு? போய் கேட்டா அப்படியே நடந்துச்சு, நான் இப்பதான் பார்த்தேன், இப்பதான் வந்துச்சுன்னு சொல்றாரு. இது வரைக்கும் ஒரு புகார் மனு கூட இந்த திமுக அரசு சரியான பதில் கொடுத்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் 46 ஆர்டிஐ கொண்டு போய் போட்டிருக்கேன், ஒரு வழக்கு போட்டிருக்கேன். எதுக்குமே நீ சரியான நிவாரணம் கிடையாது. கேட்டா நாங்க அப்படிதான் செய்வோம், எங்க ஆட்சி அப்படிதான் இருக்கோம், உங்களால என்ன பண்ணிட முடியும்? சின்ன பசங்க இது ஒரு இதா என்ன தெரியும் உங்களுக்கு? நான் 2013 படிக்கும் போது சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க. ஒரு டீச்சர்ஸ் இது வரைக்கும் அரசு பள்ளியில டீச்சர்ஸ் போட்டிருக்காங்களா? கிடையாது. எனக்கு டீச்சர்ஸே கிடையாது. நான் 10th பாஸ் ஆனதே பெரிய விஷயம். ஏன்? அவங்க தெளிவா தொழில்நுட்பமா கொண்டு வராங்க. படிச்சுட்டாங்கன்னா தமிழ்நாட்டு பையன் தெளிவாயிடுவான் அப்படின்னு. 2011 அப்புறம் இது வரைக்கும் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்களா? இல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல யாரையாவது பணியமர்த்திருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அவங்க பிரைவேட்டு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு தெலுங்கு பேசுகிற மக்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும். ஏன்னா அவங்க அந்த மோட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. தமிழர் எக்கேடுனா கெட்டு போ, இது எல்லாமே பிரைவேட் தான். அப்புறம் எதுக்கு நான் படிச்சு எல்லாத்துக்கும் வரணும்? இப்போ நீ எக்ஸாம் எல்லாம் தெரியும், நீட் தேர்வுக்கு தான் வேணும்னா நான் எதுக்கு 1ஆல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணும்? நான் ஸ்ட்ரைட்டா நீட் கோச்சை எடுத்துட்டு போறேன். நான் ஒரு ஐஏஎஸ் தான் ஆகணும் முடிவு எடுத்துட்டேன்னா ஸ்ட்ரைட்டா ஐஏஎஸ் கோச்சை எடுத்துட்டு போறேன். எதுக்கு நான் 1ஆல இருந்து 12வது படிச்சு அதுக்கு நான் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி திரும்ப நான் இதுக்கு போய் தனியா ஒரு 3-4 லட்சம் செலவு பண்ணி படிக்கணும்? அதுக்கு டைரக்டா நான் அதான் போறேன்னா அதே படிச்சுட்டு போறேன், வேலை முடிஞ்சு போச்சு இல்ல? தேவையில்லாத தண்ட செலவுகள் ஆகாது இல்ல? இதுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா? ஏன் கடந்த 15 வருஷத்துக்கு மேல இன்னும் அப்பாயின்மெண்ட் போடாம இருக்கு தமிழ்நாடு அரசு? ஏன்னா போடாது. ஏன்னா போட்டுட்டா இங்க மாணவன் படிச்சிருவான், படிச்சுட்டானா கேள்வி கேட்டுருவான். கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அவர்கள் கேள்வி கேட்டாலே யாரையும் பிடிக்காது. ஏன்னா கேள்வி கேட்கறவனுக்கு ஒரு பேருங்க தேச துரோகி. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. மக்களை நோக்கி கேள்வி பயங்கரமா எழுப்புறோம்ல, அதனால இங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். இந்த ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? தொடர்ந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நடத்தி கொண்டுதான் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கா? எந்த தீர்வும் கிடையாது. மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர். இது அடிப்படை உரிமை ஒரு பாமர மக்களுக்கும் கிடைக்கணும். ஆனா இதை அந்த அரசு உறுதி செஞ்சிருக்கா? கிடையாது. எங்க அண்ணன் செந்தமன் சீமான் மட்டும்தான் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அது தனி மனிதனுக்கு மட்டும் கிடையாது. குடிநீர் நம்ம போய் கடையில வாங்கி குடிச்சிட்டு போயிடுவோம். ஒரு ஆடுகோ மாடுகோ வேணுச்சுன்னா கடையில போய் குடிக்குமா? இல்ல கடையில போய் அது மாடு மேய்ஞ்சதுன்னா சும்மா விடுவானா கடைக்காரன்? அதை துரத்து அடிக்க மாட்டானா? இதுக்காக தான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். ஆனா யாருக்கும் தெரியாது. எங்க அண்ணன் தான் சொன்னாரு, எல்லாருக்கும் அரசு வேலை. அவன் படிச்சவன் படிக்காதவன் எதுவோ ஒண்ணு, எல்லாருக்கும் அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்ன ஒரே ஒரு மகன் செந்தமிழன் சீமான் மட்டுமே. வேற எந்த அரசியல்வாதியாக சொல்லியிருக்காங்களா? இல்ல அரசியல்வாதிக்காக அதை பத்தி தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை. எக்கடனா கேட்டு போய் எனக்கு தேவை ஓட்டுக்கு 100 ரூபாய் ஒரு குவார்டர் கொடுத்தா போதும், ஓட்டு போறதுக்கு மக்கள் இருக்கிறான், ஓட்டு போட்டுருவான். நம்ம பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு போனோம்னா ஒரு எம்எல்ஏக்கு என்னங்க தெரியும்? அவரோட வேலை என்னன்னு தெரியலங்க. ஒரு எம்பிக்கு அவரோட வேலை என்னன்னு தெரியல. டெய்லியும் போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வரது மட்டும்தான் வேலை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட் என்ன தேவையோ அதை போய் பேசணும். சட்டமன்றத்துல என்ன தேவையோ என்னோட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு எனக்கு ஒரு பாலம் தேவை, ஒரு பள்ளிக்கூடம் தேவைன்னு இவங்க அதை பேச மாட்டாங்க. ஆனா இவங்க கட்டாயம் பேசுற ஒரே வார்த்தை டாஸ்மார்க் வேணும்னா எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துல போய் நிப்பாங்க. அதை மட்டும் செயல்படுத்துவாங்க, நீதிமன்றம் சொல்லிச்சுன்னு. ஆனா உச்ச நீதிமன்றம் ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லும், ஒரு ஐஏஎஸ் மேலேயோ ஒரு ஐபிஎஸ் மேலேயோ ஒரு ஆக்ஷன் எடுக்க சொல்லும். அதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு எடுக்காது. ஏன்னா அப்ப மட்டும் இவங்களுக்கு அது வராது இல்ல.
ஏன்னா அவங்களுக்கு எதிராக இருக்குல்ல தீர்ப்பு, அப்ப மட்டும் செய்ய மாட்டாங்க. இதுக்காக தான் சொல்றோம், இந்த திமுக அரசு பொறுப்பேற்று இருந்து எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை திருட்டுகள், எத்தனை வழிப்பறிகள், எத்தனை விபத்துகள், அதிகபட்சம் மோஸ்டமா இந்த விபத்துக்கு காரணமே வந்து டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க்கை என்னைக்காவது மூடுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசு. நான் சொல்றேன், என் வீட்டுல யாராவது குடிச்சாங்கன்னா நானே சோத்துல விஷம் வைப்பேன். அவன் இருந்தா என்ன, செத்தா இந்த நாட்டுக்கு என்ன? ஒருத்தன் குடிச்சுதான் வாழணும்னா தேவையில்லாம, புரியுதா? அப்படி நடவடிக்கை எடுக்க ஒரு அரசு வேணும் நாட்டுக்கு. அதுவும் இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சமுதாய சீர்கேடு. சட்டை பேண்ட பாதியா போட்டுக்கிறதும், முடிய கண்டமேனிக்கு வெட்டிக்கின்னு மாணவரே திரிகிறதும். ஏன்னா அவங்களை கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு. ஸ்கூல்ல ஒழுக்கமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அதுவும் இப்ப இல்லாம போய் போச்சு. ஏன்னா கவர்மெண்ட் கேட்காது, கவர்மெண்ட் கேட்கறதுக்கான இதே கிடையாது. கேட்டா அவன் தெளிவாயிடும், அவன் தெளிவாக கூடாது. அவங்க சொல்ற சரக்கு அடிச்சு போட்டு அவங்க சொல்றதுக்கு எல்லாம் வந்து கூடத்துக்கு கொடி பிடிச்சா மட்டும் போதும் தான் நினைக்கிறாங்க. அதனால சொல்றோம், நாம் தமிழ் கட்சிக்கு இந்த வாட்டி வாய்ப்பு அளிச்சு ஒரே ஒரு வாட்டி அண்ணனை சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லா பிரச்சனையுமே முடிவு கொண்டு வருகிறோம். சோழர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி தமிழக மக்கள் மொத்தத்தையும் ஆண்ட மக்கள் ஜாலியா சந்தோஷமாக வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்றால் அனைத்து மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மட்டுமே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஏழுமலை அவர்கள். இருக்கும் அனைத்து தமிழ் தாய் உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற கொள்கை என்ன காரணம் என்பது எல்லாருக்கும் வந்து சரியா தெரிஞ்சிருக்காது. இது வரைக்கும் 60 ஆண்டு காலமா நம்மளும் கட்சி கிட்ட வந்து நல்லா பார்த்துட்டோம். அதிமுகவும் திமுகவும் 2 பேருமே வந்து 60 ஆண்டு காலமா வாழ்ந்து பார்த்துட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் வந்து சின்ன அடுத்த தலைமுறை பிள்ளைகள் யாரும் இன்னும் வந்து பார்க்கல. என்ன காரணம்ன்றது பாத்தீங்கன்னா, நம்ம அதிமுக கிட்டயும் வந்து சாராய தொழிற்சாலை இருக்கு, திமுக கிட்ட பாத்தீங்கன்னா சாராய தொழிற்சாலை இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது கருப்பு கொடி பிடிச்சிக்கின்னு நாங்கள் வந்தால மதுபான கடையை மூடி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 4 ஆண்டுகளா மதுபான கடையை மூடவே இல்லை. காரணம், அதுலதான் வருமானமே இருக்கு. வருமானத்தை மூடிட்டா திமுகவுக்கு வந்து பணமே வராது. வந்து மதுபான கடை திறந்துடுறாங்க. திறந்துட்டு காலையிலேயே வந்து 140 ரூபா சரக்கை பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. முக்கிய காரணம் வந்து இந்த திமுக அரசு தான். இதுக்கு வந்து நம்ம சாட்சியே தேவையில்லை, நம்ம மக்கள் எல்லாரும் பார்த்து தான் இருக்கோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுபான கடையை மூடி விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து தரமான கல்வியை கொடுத்து விடுவோம் இப்படின்னு சொல்லிட்டு பல விதமா வந்து சொல்லின்னு இருக்காங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க சொல்றதை கண்டிப்பா செய்வோம். எங்க கிட்ட இருக்கிறது வந்து தரமான கல்வி, தரமான மருத்துவம், அதுக்கப்புறம் தூயமான குடிநீர். இது எல்லாமே வந்து இலவசம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து தரமான மருத்துவம் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எல்லாம் தரமான மருத்துவன்றது நம்ம வந்து இப்ப சரியா இங்க திருப்பூர்லயே எடுத்தீங்கன்னா சுகாதாரத்துறை இருக்கு. நம்ம போயிட்டு பார்க்கும் போது வந்து ஒரு சின்ன உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா கூட மாத்திரையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பெரிய ஆளு வந்து கட்சி சார்பா இருக்கிறவங்களால யாரோ போனா மட்டும் வந்து ஊசி போட்டு அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஆட்சியில் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தரமான மருத்துவம் கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்றது, ஐயா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லைன்னா வந்து நேரா பாத்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனை இல்ல காவேரி ஹாஸ்பிட்டல் இது மாதிரி வந்து ஒரு சில வந்து பணம் அதிகமா செலவழிக்கிற மருத்துவமனையில் தான் செலவழிக்கிறாங்க. ஆனா எங்கள் ஆட்சி வந்தால் அப்படி கிடையாது. முதல்வர் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறானோ அடிப்படை உறுப்பினர் இருந்து அதுக்கு அடுத்து இருக்கிற எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து அதே மருத்துவமனையில் தான் மருத்துவம் செலுத்த வேண்டும். என்ன காரணம்னா, நம்ம பையனை வந்து அங்க போனானா அப்ப வந்து மருத்துவம் தரமான மருத்துவம் கிடைச்சிடும். அதே மாதிரி தரமான கல்வி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு தரமான கல்வியும் சரியா இல்ல. தமிழை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. முக்கியம் அதுதான். எல்லாம் வந்து சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் இது மாதிரி போயிடும். தமிழை வந்து ஒரு அடிப்படை கல்விக்காக நம்ம கொண்டு வரவே மாட்டோம். இந்த தரமான கல்வி வேணும்னா நம்ம கண்டிப்பா வந்து நாம் தமிழர் ஆட்சி வந்து வந்தா மட்டும்தான் முடியும். இந்த தரமான கல்வி என்பது நம்ம எம்எல்ஏ பையனோ இல்ல சிஎம் பையனோ இல்ல யாரா இருந்தாலும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறானா வந்து பணிபுரியும் ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து படிக்கிறாருன்னா அப்ப அந்த வந்து பள்ளிக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து தூய்மையா இருக்கும். தூய்மையா இருந்தா அன்னைக்கு வந்து அந்த கல்வி வந்து 100% வந்து தூய்மையா கிடைக்கும். இந்த தரமான கல்வியும் தரமான மருத்துவம் கிடைச்சிச்சுன்னா நம்ம எதுக்கு போராட போறோம்? காலையிலேயே வந்து குடிச்சிட்டு படுத்துன்னு இருக்காங்க.
ஸ்கூலுக்கு போவோம், பையன் வந்து பார்த்துட்டு பிள்ளைய அப்பாவை பார்த்துட்டு பையன் என்ன பண்றான், 2 நாள் லீவ் போட்டுட்டு மதுபான கடைக்கிட்ட போய் நின்று இருக்கிறான். மதுபான கடைக்கிட்ட போனா வந்து காவல்துறை பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு பிடிக்க மாட்டாங்களே. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம காலையில இதே வந்து ஒரு இருசக்கர வாகனத்துக்கு ஒரு ஹெல்மெட் போடாம போயிட்டாங்கன்னா வண்டியை மழைக்கு பிடிக்கிற நம்ம காவல்துறையினர் ஏன் மதுபான கடையில காலையில போய் நிற்கும் போது வந்து மது குடிப்பது தவறு என்று கண்டிக்க மாட்டாங்க? என்ன காரணம் சொல்லுங்க? இதுதான் திமுக அரசு. திமுக அரசுக்கு தேவையானது அவனை குடிக்க வச்சுட்டு மயக்க வச்சுட்டு அவன் படுத்துட்டானா போதும். குடிச்சுனே இருந்தா எப்ப மயக்கத்திலேயே இருப்பான். அவன் மூச்சுட்டானா வந்து அடுத்தது ஆட்சி மாறிடும். ஆட்சி மாறிச்சுன்னா அப்புறம் அப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும். இதே மாதிரிதான் நம்ம அதிமுக வந்து சாராய தொழிற்சாலை வச்சிருக்காரு. அவரும் ஐயா எடப்பாடி வந்தாலும் இதே தான் பண்ணியிருக்காரு. அதனால 60 ஆண்டு காலமா வந்து நம்மளும் யோசிச்சு பார்த்துட்டோம். மதுபான கடையை 3 நாள் மட்டும்தான் மொத்தமா எல்லாமே வந்து மாறும். அடிப்படை கல்வியிலிருந்து அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம் எல்லாமே கண்டிப்பா தேவை. இது எல்லாமே மாறணும்னா நமக்கு வந்து நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அனைவரும் நல்ல ஆட்சியை வந்து கொண்டு வாங்க. இதுதான் வந்து நம்ம நல்ல ஆட்சி என்பது எங்கள் திருநாட்டில் என்பது காரணம் தலைப்பு. இதுதான் வாய்ப்பை வந்து கொடுத்து அண்ணனை வந்து வெற்றி பெற செய்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா இதை செய்து காட்டுவோம். இல்லந்தோறும் திண்ணை பரப்புரை பண்ணின்னு இருக்கோம். எதுக்கு யாருக்கும் வந்து ₹1 காத்து கொடுத்து பண்ணல. அவங்க யாரும் காத்துக்காகவும் கோழிக்கறியும் கோட்டை பிரியாணிக்காகவும் போனது கிடையாது. எங்க சொந்த செலவுல தான் நாங்க போயிட்டு பார்த்து செஞ்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற ஆட்சி வரைக்கும் எல்லாமே வந்து நாங்க வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரைக்கும் பாதிக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து எங்களோட சொந்த செலவுல தான் நாங்க பண்ணின்னு வரோம். ₹1 யாருக்கிட்டையும் போய் வாங்கல. இதுக்கு வந்து நாங்க நடைமுறை மேடைக்கு இப்ப காசு போடுறோம், அதுக்காக எங்களுக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருக்கிட்டையும் கையேந்து நிக்கல. எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் எங்களால முடிஞ்ச எப்படி சொல்லத்துனா சிறு துளி பெருவெள்ளம்ன்றல அதே மாதிரிதான் இந்த சிறு துளி பெருவெள்ளம் தான் நாங்க வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா போத்து எடுத்து இப்ப எங்க கூட்டம் சேர்ந்து இருக்குது. 8.33 வாக்கு வந்து வாங்கணும். காரணம் எங்க கிட்ட நியாயமான கொள்கை இருக்கு. 2026 நாங்க கண்டிப்பா இன்னும் வந்து அதிக வாக்குகளை பெற்று கண்டிப்பா ஜெயிப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாக்கு செலுத்தி எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நாம் தமிழர். திருமணி வெங்கடேசன் அவர்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் இங்கே நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அனைவரும் நம்ம கூடியிருக்கிறோம். இந்த நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை நம்ம வீடுதோறும் எடுத்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இது பொதுமக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், நம்ம கட்சி என்ன நிலைமையில இருக்கு, இந்த கட்சி எதுக்கான கட்சி, யாருக்கான கட்சின்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. இந்த கட்சி இந்த விவசாயத்துக்கு காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? இது யாருக்கான கட்சி? இந்த விவசாய கட்சி யாருக்கான கட்சி? மக்களுக்கான கட்சியா? ஏன் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு யாரும் சிந்திக்க அளவுக்கு நம்ம பேசல யாரையும். இங்க ஒவ்வொருத்தரும் குடிமகனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஓட்டு போடும் போது அவன் 500க்கும் 1000க்கும் கோட்டருக்கு பிரியாணிக்கு ஓட்டு போடுறான். அவனுக்கு ₹500 கொடுத்தா போதும், அது கூட ஒரு கோட்டரும் ஒரு கட்டிங்க கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவான். இதுதான் இந்த திராவிட கட்சிகள் நினைக்கிறாங்க. ஒரு குண்டான ஒரு சக்தியும் ஒரு மூக்கத்தையும் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இப்படிதான் நம்ம ஏமாத்துறாங்க. இந்த குண்டான சட்டையை நம்மளால வாங்க முடியாது. ₹100 கொடுத்து ஒரு ₹50 கொடுத்து உன்னால டிக்கெட் எடுத்து போக முடியாது பஸ்ல. பிச்சை நமக்கு பிச்சை போறாங்களா? நம்மளால பஸ்ல போக முடியாது. நம்ம உழைக்கல. ஃப்ரீ பஸ் எனக்கு வேணாயா, உன் குக்கரும் உன் ஃப்ரிட்ஜ் எனக்கு வேணாயா அப்படியே தூக்கி போட்டு பாரு. நம்ம உரிமைக்காக நம்ம போராடலாம். நம்ம உரிமைக்காக போராடலன்னா நம்ம அவன் குறைக்கிற இனாம தூக்கி போடணும். இனாம தூக்கி போட்டா நம்ம சொல்லத்தை அவன் கேட்பான், இல்லைன்னா அவன் சொல்லத்தை நம்ம கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இளைஞர்கள் இருக்கும். இந்த இளைஞர்கள் செய்ய வேண்டியது நம்முடைய கட்சி எதுக்காக உனக்கு வேணும், இந்த கட்சி எதுக்காக இந்த நாட்டுக்கு வேணும், ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செயல்படணும். இந்த திராவிட மாடலாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க இருக்கிற தமிழ் தேசியம் மட்டும்தான். நம்ம முன்னோர்கள் கிட்டத்தட்ட 350-400 வருஷமா கட்டி காப்பாத்தாங்க அந்த தேசத்துக்கு விடுதலைக்காக. 400 வருஷம் கட்டி இந்த சுதந்திரத்துக்கு போராடணும் தெரியுமா? இந்த ஆங்கில எதிர்த்து போராடணும் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய போராட்டத்துக்கு அவனை நெத்தியில வச்சு சுடுவான். வேலூர் சிப்பாய் புரட்சி கழகம் சொல்லிட்டு 1902-3 அந்த கட்டத்துல
இந்த வேலூர் புரட்சி நம்ம சாதாரணமா புக்கா படிச்சிருப்போம். ஆனா இதுல அந்த மக்கள் அந்த விடுதலைக்காக போராடணும்னா அந்த பீரங்கி வாசலை வச்சு சுட்டான். அவனை சுட்டு அந்த 7 மணி ரக்க முடியும் பறக்கங்க. அதுக்கே பயப்படாம கூட்டத்துல இருந்து வந்தவங்க நம்ம இந்த தேசத்துக்காக உழைச்சவனுங்க. இந்த சுதந்திரத்தை இப்ப இருக்கிற நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் பாருங்க. உறவுகள், நம்ம செய்ய வேண்டியது இந்த நாம் தமிழ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா பரப்புரை மட்டும் போதாது. நம்ம ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி அண்ணனுடைய கட்சியை வளர்க்கறதுக்கான சிறு துளியா நம்ம இந்த கூட்டம் போதாது. இந்த கூட்டத்தை அடுத்த கூட்டத்துக்கு நம்ம பெரிய லெவலில் பண்ணணும். அதை நம்ம எல்லாரும் இந்த நாள்ல நம்ம உறுதியேற்போம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எங்களுடைய மண்டல செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாம் தமிழர்.